ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். பஜாஜ் மேனேஜர் சார். ஆமாம் சொல்லுங்கள். நேரு எம்எல்ஏ சார் பேசணுன்னாங்க, அதை சார்ட்ட கொடுக்குறது. சார் நேரு எம்எல்ஏ சார் பேசணுன்னாங்க சார், பாண்டிச்சேரி நேரு எம்எல்ஏ. கொடுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். அந்த ஹேமலாதான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா, அவங்க என்கிட்ட ஒரு பஜாஜ் கம்பெனியில் 14,000 பணம் கட்டணும், என்னை மெட்டுறாங்க, கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹேமலதாவா? ஹேமலாதா தானே அவங்க பேர்? ஹேமலாதா, அது பாண்டிச்சேரி தான். நம்ம உங்ககிட்ட ஃபைனான்ஸு செல்ஃபோனுக்கோசம் ஃபைனான்ஸ் வாங்கிக்கிறாப்புல இது. அவங்க கொரோனா நேரத்தில் வாங்கி திருப்பி கொஞ்சம் கட்டி இது பண்ணிக்கிறாங்க, ஒரு டைம் கேட்டுக்கிறாங்க இது அவங்க. அது ரெண்டாவது, இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேசி உங்களை சீட்டிங் கேஸ் போட்டு கோர்ட்டில் ஆர்டர் ஆகி வந்துக்குது. கட்டலைன்னா உங்களை கேஸில் என்ன வாங்கியிருந்தாங்க சார்? என்ன வாங்கியிருந்தாங்க சார்? என்ன வாங்கியிருந்தாங்க? அவங்க இது செல்ஃபோனு உங்ககிட்ட இஎம்ஐல செல்ஃபோனுக்கு லோன் வாங்கியிருந்தாங்களே. இது சேல்ஸ் டீம் சார், கலெக்ஷன் டீம் தனியாக இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசி. இல்லை, இப்போ நான் என்னன்னாக்கா, உங்களுடைய ரவுடித்தனத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றது என் தொகுதியில் ரொம்ப அதிக கம்ப்ளைண்ட் வருது. பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து. ஷோரூம் சார், இது நீங்க ஆபீஸ்ல தான் பேசணும். ஆபீஸ் ஷோரூமா இது? ஷோரூம் சேல்ஸ் பண்றோம். இது கலெக்ஷன் வேற தனித்தனியா இருப்பாங்க சார். இல்ல சார், நான் என்னன்னா செட்டி ஸ்ட்ரீட்ல ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குதுல உங்களுது பஜாஜ், அதுக்கு யார் சார்? எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆள் இருப்பாங்க. யார் சார்? யார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், இதுக்கு எல்லாத்துக்குமே சார் நீங்க எனக்கு, நான் ஒரு எம்எல்ஏ பேசுறேன், ஒழுங்கான முறையில் ஒரு சீட்டிங் நடந்துக்குதுன்றத நான் பதிவு பண்ணுறேன். இதுக்கு எப்படி டீல் பண்ணுறது சொல்லுங்க. இல்லடா எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பாயிடுங்க, உங்கள் பக்கம் எல்லாம் திறந்து உங்ககிட்ட மறியல் பண்ணி பிரச்சனையை அதிகமாகிடாதீங்க. சேல்ஸ்னால உங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க சார், உங்ககிட்ட வாங்கி இஎம்ஐல வாங்கிக்கிறாங்க. இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஸ்பாம் காலில் மிரட்டி அவங்க வீட்டுக்காரன் பெட்டில் சேர்த்துட்டு இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட நிற்கிது, பணத்தையும் கட்டிட்டு ஆனால் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டி என்கிட்டயே அந்த யாரோ அந்த அம்மா பேசுனேன், கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். புரியுது நீங்க எல்லாம் சொல்றது எல்லாமே புரியுது சார். இது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், இது கலெக்ஷன் தனியா இருப்பாங்க சார். கலெக்ஷன் யாருங்க? கலெக்ஷன் மேனேஜர் யாருங்க? எந்த நான் தமிழ்ல தானே பேசுறேன். அது எந்த ஏஜென்சி? பாண்டிச்சேரியில இருந்து தானே உங்க பணம் கட்டினா இப்ப எங்க போய் கட்டுவாங்க? அவங்க பணம் கட்டிக்கிறாங்க இப்ப. இல்ல சார், 4 ஏஜென்சி இருப்பாங்க சார். நேர்ல போனா நேர்ல இப்ப பணம் கட்டு பாவிக்கிறாங்க 14,000 ரூபா. அங்க செட்டி தெருல தான் கட்டு போயிடறாங்க. இப்ப நாங்க அவங்கள இட்டுன்னு உங்ககிட்ட வரவா? இப்ப நான் என்னன்னா பிரச்சனைய முடிக்க பாக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப வேணா பிரச்சனை அதிகமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்களா, இப்ப எல்லாம் நீங்க பண்ற சீட்டிங்லாம் நீங்க ஃபைனான்ஸ் வச்சீங்க சீட்டிங் பண்றீங்க. நேர்ல கண்டிப்பா அது யாருன்னு கண்டிப்பா பாக்கலாம் சார். யாரு அப்படி பேசுனது என்னன்னு நேர்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா பாக்கலாம் சார். நேர்ல வந்தாக்கா அப்ப நம்ம பாக்கல சார், பாக்கல. சென்னையில இருந்து பேசிருக்காங்கன்னா, சென்னையில இருந்து லேடிஸ் பேசிருக்காங்கன்னா சென்னையில இருந்து தான் பேசிருப்பாங்க. சென்னையில இருந்து கமிஷனர் ஆஃபீஸ் என்கிட்ட எம்எல்ஏவே சீட்டிங் பண்றாங்களா? சீட்டிங் யார பண்றது? என்கிட்டயே அவங்க ரெக்கார்டு அனுப்பிச்சு விடுறோம் உங்களுக்கு எல்லாருக்கும். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் பரவ போகுது. ஒரு எம்எல்ஏவிக்கிட்டே நான் டைம் கொடுங்கன்னு கேட்கறேன். நான் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து நான் ஃபைனான்ஸ் கம்பெனியான்னு பஜாஜ் ஃபைனான்ஸா யாரு என்ன ஃபைனான்ஸ் அப்படின்னு கேட்டு கமிஷனர் ஆஃபீஸானா ஆமா கமிஷனர் ஆஃபீஸ் மாதிரி அவங்க மேல கம்ப்ளைண்ட் இதாகி ஹைகோர்ட்ல இருந்து சீட்டிங் கேஸ் போட்டு அவங்களுக்கு பணத்தை கட்டுற சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் வந்துக்குது. அரெஸ்ட்ல தான் அவங்க பாத்துக்கணும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க அவங்கள பணம் கட்டுறதுக்கு ஒரு 12 மணி டைம் கொடுத்துருந்தாங்க, அது கூட கட்டலையா? 12 மணி 12:05 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள பணத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லுங்க, அவங்கள நடவடிக்கை. இல்ல இந்த மாதிரி பேசுறது பொறித்தனமா இல்லையா? ஒரு பொம்பளை பேசுதியா? ஒரு பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் ஒண்ணு மனசாட்சி இருக்காது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஒரு தாலியை வச்சுட்டு கொண்டு போய் உங்ககிட்ட கட்டுறாங்களே, அந்த மனசாட்சி இருந்து வாங்கலாம் அந்த பணத்தை? ஒரு ஏழை எளிய மக்கள் அவன் பலாயிரம் கோடி ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போறான். 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு தாலி அரமனை வச்சு மிரட்டி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வாங்குற சம்பளம் சரிக்குமா? நீங்க கண்டிப்பா சார் எல்லாம் விட மாட்டாங்க தெரியுங்களா? இது இப்ப எல்லாமே உங்க காலுக்கு எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்குது. அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. இப்ப நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகுது. ஏற்கனவே அந்த உங்க லேடி ஒண்ணு பேசுது கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து. அது யாருமே இதை பத்தி எதுவும் பேசல சார். நம்ம நீங்க விசாரிச்சு வச்சீங்க, நீங்க எதிர்கொள்வீங்க, நீங்க இதெல்லாம் எதிர்கொள்வீங்க நீங்க.
உங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி நல்லா சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்க, இஎம்ஐ கொடுங்க, காரை எடுத்து போய் வீட்டில் வச்சுங்க, செல்ல பிடிங்க போய் வீட்டில் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் யார்ட்ட சொல்றீங்க? டைரக்டா நம்ம யார்ட்ட இது ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம். இப்போ சைபர் கிரைமில் எல்லாத்துக்கும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த சீட்டிங் பண்ணி வாங்குறது எப்படின்ட்டு தான் இப்போ என்கிட்டே இருக்குது அந்த ரெக்கார்டு. என்னையே சீட்டிங் பண்ணிக்கிறீங்க. அந்த ரெக்கார்டை அனுப்பிச்சி விட்றேன் சார். நீங்கள் மேனேஜர் தானே? நீங்க யாரா இருந்தாலும் இருங்க. உங்க நீ ஒரு பஜாஜோட நிர்வாகி தானே? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த எனக்கு என்கிட்ட அந்த ஒரு லேடி பேசிக்கிறாங்க, அந்த ரெக்கார்டு அனுப்புறேன். உங்க தலைமைக்கு அதை அனுப்பிச்சு எனக்கு பதில் கொடுக்கலன்னு வச்சுங்களா, உங்களை சீட்டிங்கு நீங்க முன்ன மாட்டிக்குவீங்க எல்லாம் சேர்ந்து. சார் அது என்கிட்ட ஒரு எம்எல்ஏட்டே சீட்டிங் பண்றீங்கன்னா இல்ல சார், அது யாரு என்னதுன்னு பார்த்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல, நடவடிக்கை நாங்க எடுப்போம், நீங்க எடுக்கிறது கிடையாது, நாங்க எடுப்போம் உங்களை. ரெக்கார்டு இந்த நம்பருக்கு அனுப்புவா. நீங்க அனுப்பிச்சிட்டு சார் நான் உங்களை யாருன்னு நான் தெரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டேன், நீங்க எனக்கு பதில் ப்ராப்பரா இதை வாங்கி நீங்க கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் சார். கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் நான் சார், நீங்க மேனேஜர், நீங்க ஃபைனான்ஸ்ல நீங்க ஒரு அங்கம் இல்லையா? சரி, பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நீங்க ஒரு அங்கமா இல்லையா? சார் கண்டிப்பா சார். ஆமா சார். அப்ப விடுங்க, சேல்ஸ் பிசினஸ் இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க என்ன செல்போனை விக்கிறீங்க பஜாஜ்ல? ஆமா ஆமா சார். என்ன செல்போன் விக்கிறீங்க? நீங்க ஷோரூம் வச்சுக்கிறீங்களா? சார் நான் என்னன்னா ஷோரூம் வச்சு விக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல சார், பஜாஜ் கம்பெனி செல்போன் விக்கிற மேனேஜரா நீங்க? ஆமா ஆமா சார். என்ன ஆமா சார், செல்போன் ஷோரூம் நான் வந்தா உங்ககிட்ட விலை கொடுத்து செல்போன் வாங்கிக்கலாமா சார்? இஎம்ஐல போட்டு தரேன் சார். இஎம்ஐல போட்டு கொடுக்குறேன், இதுல போட்டு கொடுக்குறதுலாம் இல்ல. நீங்க நான் என்னன்னா ஃபைனான்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அவ்வளவுதானே? ஆமா சார், ஆமா சார். மாறுறீங்க, அப்படியே பேச்ச மாறுறீங்க சார். நான் செல்போன் விற்கிறோம், மளிகை சாமான் விற்கிற மாதிரி பேசுறீங்க. கலெக்ஷன் ஒரு டீம் இருப்பாங்க சார், அதனால தான் சொல்றேன். அந்த கேஸ் யார்கிட்ட இருக்குன்னா யார்கிட்ட இருக்கு? நான் என்னன்னா உங்க நிர்வாகத்துல செட்டி தெருல தான் இப்போ அவங்க பணத்தை கட்டு போய்க்கிறாங்க. நான் அந்த என்னையே ஏமாற்றி என்னையே மெல்ல வச்சுட்டாங்க. பாவம் அந்த குடும்பம் அரெஸ்ட் ஆகிட்டு இன்னைக்கு போயிட போகுது, ஏதோ சீட்டிங் கீட்டிங்னு சொல்லிட்டு கேஸை போட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னு. சரி, நான் வாட்ஸ்அப் அனுப்புறேன் உங்களுக்கு. இதை நீங்க அனுப்பிச்சு அதை கேட்டுட்டு எனக்கு நீங்க உடனே ஃபோன் பண்ணுங்க. சரி.